காலைல ஒரு 10 மணிக்கு ஒரு லைவ் போடுவேன். அடுத்து ஒரு சாயந்தரம் லைவ் போடுவேன். இன்றைக்கெலாம் போட முடியுதா என்னன்னு தெரியல லைவு. அதனால சரி காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம்னாலும் சின்ன லைவாக போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு தான் சரி போடுவோம். அதுவும் காலையிலேயே இங்கே மயில், இந்த குருவி எல்லாமே செம்மையாக கத்தும், அழகாக இருக்கும் பார்க்கும்போது. சரி அதை ஒரு லைவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லைவ்லேயே வந்தேன். இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரத்துக்குலாம் நான் என்றைக்குமே லைவே வரமாட்டேன். வேலை இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது, சமையல் பண்ணுறது எல்லா வேலையும் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ. இதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சிடும். வெல்கம் சிஸ்டர், வெல்கம் அண்ணா. அது வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க மோட்ரு போட்டாங்கனாலே எனக்கு வேலை அதிகமாக இருக்கும். இந்த இது துணி துவைக்க அது இதுன்ட்டு இருக்குது. அவங்க கொஞ்சம் ஓலை வெட்ட போயிருக்காங்க. நாளைக்கு பொங்கலுக்காக ஓலை வெட்டி காய போட்டிருந்தோமா, அந்த ஓலையை வெட்டுறதுக்காக போயிருக்காங்க காலையிலேயே பக்கத்து தோட்டத்துக்கு. பக்கத்து தோட்டத்துக்கு போயிட்டு இப்போ வந்துடுவாங்க. வந்த உடனே எனக்கு வேலை இருக்குது. தூத்துக்குடியா? ஓகே ஓகே. ஐ எம் தூத்துக்குடி. ஓகே, ஐ எம் திருநெல்வேலி அண்ணா. தூத்துக்குடியில் வேறு அன்றைக்கெலாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் வேறு அறிவிச்சிருக்காங்க. நைஸ் லொக்கேஷன் சிஸ்டர். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ். கிருஷ்ணனா? பேட்ரி வேறு நேற்று நைட்டு வேறு சார்ஜ் போடலை, கம்மியாகிடுச்சு. சுவிட்சாக ஒரு 9 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் லைவ் போட்டுட்டு அப்படியே லைவை கட் பண்ணிட வேண்டியதான். அது மயில் சவுண்டு. இந்த சூரியன் இப்போ தான் உதயமாகி வருது. அது வந்து கிளியராக தெரியலை. என்னோடய ஃபோனில் வந்து இந்த கிளார் அடிக்குதா, அதான் வந்து கிளியராக வந்து தெரியலை. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ளே போவோம். இந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்கு பாருங்க வாசலில். இந்த மண்ணெல்லாம் இன்னும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். சிமெண்ட் தரை வச்சு இப்போ போடணும். இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. இல்லைன்னா அதுக்கப்புறம் இதில் கோலமும் போட முடியாது. நான் இன்னைக்கு போட சொல்லியிருக்கேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரனா இல்லை விஜயகுமாரா? வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டில் லைட்டு கூட போடல. எப்படி இருக்கு பாருங்க, இருட்டாக இருக்குன்னு. ஒரு வேலை போய் கிச்சனில் ஆரம்பிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இந்த நாள் இனிமேல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நைட்டு வந்து முடிஞ்சால் லைவ், இல்லைன்னா நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு லைவில் வருவேன். புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸும் லைவுக்கு வாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஜாலியாக பொங்கலை வந்து கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பாய்.